அமைப்படுவதாக. இந்த நாளிலும் பைபிள் ஸ்டடிக்கு வந்த பிரதான கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர வர 1 2 மைனஸ் ஆகிட்டுருக்கு. புரியுதா? சரி, நல்லவன். இந்த வசனத்தை வாசிப்போம். ரொம்ப 2ஆம் அதிகாரம். பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தலைகளை வணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 4 நேரங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நேரங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சபைக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தம் அடைந்து பூர்ண பரிசுத்தத்துக்குள்ளாக கடந்து வர பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாங்கள் தரிசிக்கத்தக்கதாக ஆண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையினால நேரங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவகரம் கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அப்படிங்கிறதான் இந்த பகுதியின் மூலமாக இந்த கடந்த 2 நாட்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். இந்த 3ஆவது நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு, அக்கிரமத்துக்கு அடிமைப்பட்டு, பிசாசுக்கு அடிமைப்பட்டு நாம் கிடந்தோம். ரட்சிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு கர்த்தருக்கு நம்முடைய அவயவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் 2 காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நாவில் பரிசுத்தம், 2ஆவதாக வார்த்தையில் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? மாற்றம் இருக்கா? மாற்றம். ஹல்லேலூயா. ஒரு சில தலையாட்டுறாங்க. சந்தோஷம். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் இல்லை, கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள். ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்கள், நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டதான இந்த சரீரம் கர்த்தருக்கு உடைமைகளாக இருக்கிறபடியினால ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டானதான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த தெய்வத்தையே நாம் தரிசிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறோமே தவிர நம்ம அந்த ஹை லெவலுக்கு இன்னும் வரல.
இன்னைக்கு ரொம்ப பரிசுத்த மாதிரி இருக்கும், ஆனால் நாளைக்கு விடிஞ்சா பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வந்து நிற்கும். அப்போ மீண்டும் நம்முடைய சரீரம் ஆவி அசுசியாகி விடுகிறது, அசுத்தமாகி விடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இதை கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த ஆவியருடைய துணையோடு மட்டுமே நாம் இவைகளை ஜெயித்து மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றா திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், அடிக்கிறோம். போன வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் அதாவது சமாதானத்தின் தெய்வம் தாமே ஆவி ஆத்மா சரீரம் இதே தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் மாற்றி மாற்றி சில வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்து பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து தேவ வசனத்தை நாம் தியானித்து அந்த வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறும்படியான கிருபைகள் உண்டாகும்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய சபையை நேசிக்கிறபடியினால கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குதலை பூர்ணப்படுத்தும் மூன்றாவது பகுதி நம்முடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதான கண். ஹல்லேலூயா. அதாவது நம்மள ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். என்ன வருஷமாக எங்களுக்கு வயசாச்சு, நாங்கள் என்ன இந்த கண்ணால் நாங்கள் என்ன பாவம் செஞ்சிட போகிறோம் பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்க வேத வசனங்கள் நம்மளை சுட்டி காட்டும் போது இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் நாம் நினைவுக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடியதான தருணங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எல்லாருக்கும் வேத வசனம் அவசியம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். வெளிச்சமாக இருக்கும். எவ்வளவு அதிகமாக இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒரு கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த முழு சரீரத்துக்கும் கண் வந்து ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கண் பார்வை இல்லாதவங்களை நம்ம பார்க்கணும். அவங்க எவ்வளோ தடுமாறி தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு தன்னுடைய அன்றாட சில காரியங்களை செய்வதற்கு கூட ஒரு ஆள் நமக்கு துணையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டம். கை கால் போனவங்களை பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு மன கஷ்டம் இல்லை. ஆனால் கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள், கண் பார்வை இல்லாதவர்களை பார்க்கும்போது நமக்குள்ள ரொம்ப உள்ளம் வருகிறது. ஆண்டவரே அவங்களுக்கு கண் எவ்வளோ தேவை, ஒரு கண் பார்வையாவது கொடுத்துருக்கக்கூடாதா, கொஞ்சம் மங்கலாம் பார்க்கக்கூடிய அளவரையாவது அவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களை நான் ஜெபித்திருக்கிறேன். நம்முடைய சபைக்கு வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நான் உண்மையாக நான் ஜெபித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த கண் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய். ஹல்லேலூயா. கண் தெளிவில்லைன்னா சரீரம் முழுவதும் பாவத்துக்கு அடிமைப்பட்டுவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிக்கு பிழைத்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் மீண்டுமாக பாவத்துக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கண்ணா இருக்கிறது. இந்த கண்ணை நாம் காத்து கொள்ளாவிட்டால் மீண்டும் நம்முடைய சரீரம் அந்த பரிசுத்த குலைச்சலான கிரியைகளை நடப்பிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் கண்களால் பாழாக்கப்பட்டதான ஒரு சிலரை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு அடுத்த பகுதியையும் பார்த்து கடந்து செல்ல கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சரீரமும் பலவீனமானது, ஆவியும் உற்சாகம். நேற்றுக்கு நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலே சவுண்ட் போட்டதுனால பரிசுத்த ஆவியம் நமக்குள்ளே இறங்கும்போது அது நம்ம சரீரத்தை எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஆளுக நமக்குள்ளே இறங்கும் போது நம்ம மிஞ்சி நம்ம
நமக்குள்ளே இருக்க பேட்டரிக்கு மேலே சவுண்டு போட்டது பேட்டரி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. நேற்றுக்கு போய் சுத்தமாக படுத்தே இருந்தேன். சாயங்காலமாக எழுப்பி, ஆண்டவரே நாளைக்கு மக்களுக்கு பேச வேண்டியது இருக்குது, என்னுடைய மூளை வேலை செய்யறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க, நான் என் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துகிட்டே இருந்தாலும் தூக்கம் வரல. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தூங்கிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்ல தூக்கம். அதாவது 5 மணி நேரம் தூங்கினா கூட அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ளார தூங்கி எந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதன் பின்பு வந்தது போனதெல்லாம் போட்டு சுக்காப்பி வந்தது போனதெல்லாம் போட்டு குடித்து அப்புறம் கொஞ்சம் தேறி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு தெய்வ சமூகத்தை ஜெபித்து சாப்பிட்டு படுக்க இன்றைக்கு உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரம் பலவீனமாக இருந்தாலும் இந்த ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கிறபடினால கர்த்தருடைய சமூகத்தில் அதிக பிரயாசப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செயல்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விழிப்போடு காத்திருக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5 சில வாசனங்களை நாம் வாசிப்போம். சரி போட்டும். நீங்கள் அப்புறமா வீடுகளில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 5 13 வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசித்து தியானம் பண்ண உங்களை அன்பாக கேட்குறேன். அதாவது உபவாச நாட்கள் அப்படிங்கும்போது நம்ம வேறு எதிரே டைவெர்ட் ஆகாமல் இருக்கணும்னா வேதமும் கையுமா தேவ சமூகத்தில் ஜெபத்தில் இருக்கும்போது மட்டுமே நம்ம சிந்தனைகளும் நம்முடைய காரியங்களும் டைவெர்ட் ஆகாமல் கர்த்தரோடு கூட இருக்க அது உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆகையினால தான் இந்த வசனங்களை வீட்டில் வாசிங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலதை உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட வந்ததான லோத்து, இந்த லோத்துவும் ஆபிரகாமுக்குடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று. ஏன் அப்படின்னா இந்த 2 பேருடைய மந்தைகளும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் பெருகி பூமி அதை தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்படி இங்கே உள்ள மந்தை அங்கிட்டு, அங்கே இருக்கிற மந்தை இங்கேயும் இல்லை, ஏதோ ஒரு காரணங்கள் அங்கே உண்டாகி ஒருவருக்கொருவர் இந்த ஆபிரகாம் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்குள்ளாக வாக்குவாதம் உண்டானது. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீயும் நானும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம். ஆமாம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. 9வது வசனம், உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோமாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ லோத்து எந்த பக்கம் வேணும்னாலும் நீ பிரிந்து போகலாம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லிட்டாரு. இப்போ அவன் கண்களை சுற்றி பார்க்குறான், எந்த இடம் செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறத அவனுடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. இப்போ சோதம் குமாரவுக்கு நதிக்கு யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தது மட்டும் இல்லை, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தின் ஆசீர்வாதங்களைப் போலவும் அதை இருக்க கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான இடத்தை தேர்ந்தெடுத்ததான லோத்தருடைய வாழ்க்கை பின்னால பார்த்தீங்க அப்படின்னா சோதோம் குமாரா பாவத்தினால் நிறைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தினால் நிறைந்த போது அந்த சோதோம் குமாராவை கர்த்தர் அழிக்க திட்டமிட்டு அந்த சோதோம் குமாராவை இருக்கிறதால இந்த லோத்தனுடைய குடும்பத்தை எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் அங்கே கடந்து சென்று இந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறாங்க. அது மலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை
என்னால் அப்படி ஓட முடியாது, கஷ்டமாக இருக்குது, இந்த சமபூமியில் என்னை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நீர்வளம் பொருந்ததுனால இந்த பகுதியில் எகிப்து தேசத்தின் ஆசீர்வாதங்களைப் போல ஆசீர்வாதம் உள்ளதான இந்த சோதோம் குமார பட்டணத்தில் சபதரித்ததான இல்லாவிட்டால் அவர்கள் சம்பாதித்ததான அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம எப்படி விட்டுட்டு போகிறது? ஏன்னா லேட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதுதான விஷயம். ஹல்லேலூயா. ஆமாம், நானே சொல்கிறேங்க, மனசோட தோன்றதால அதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஊருக்கு கிளம்புறோன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு கிளம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம், துணிவேணி எல்லாம் முதல் நாளே எடுத்து வச்சுக்கிறோம், எல்லாம் ரெடி பண்ணிடுறோம், கட்டப்பை எல்லாம் கூட எடுத்து வச்சுருவோம், எல்லாம் எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கனாக்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு அப்புறமா இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. ஹல்லேலூயா. காசு என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா என்ன நடக்கும்? அதை அடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது, எனக்கு நிம்மதி இருக்கும். நான் தானே வச்சுருக்கேன், அதனால் அடிக்கக்கூடாதுன்ட்டு சொல்லி நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னாக்கா சும்மா இங்கேருந்து சேலை போகிற மாதிரி இருந்தாங்க கூட அப்படித்தான் கடைசியாக நான் வருவேன். இந்த அம்மா எதுக்கு தான் இப்படி லேட் பண்ணுது? ஏம்மா அப்போவே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குங்க. ஆமாம், அப்போவே கிளம்புறேன், நான் அவசரத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் போயிட்டு அப்படி வந்துடுவேன்னு வச்சுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல் இவங்க ஒருவேளை எனக்கு மனசில் வந்ததுனால நான் சொல்கிறேன், அதுபோல் ஒருவேளை இந்த லோத்தும் அவருடைய குடும்பத்தாரும் லேட் பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த லேட் பண்ண அங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்க, அந்த தூதனானவர் இன்னும் அழிக்க வரமாட்டான் போல இருக்குது, மொத்தமாக எல்லாம் அழிச்சிட்டு போயிடுவார் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கரங்களை பிடித்து கூட்டு போய் சமனான வழியில் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம போகிற நேரத்தில் இந்த லோத்தின் மனைவி என்ன பண்ணிச்சு? அதுக்கு மனசு தாங்கல். என்னடா இந்த பொம்பளைகளுக்கு பாவாயம் இந்த ஜெயசரி அப்படிங்குது, மனசு தாங்கல். என்ன பண்ணிச்சு? பின்னால் திரும்பி பார்த்து அந்த பொம்மனாட்டி அப்படியே நின்று போச்சு. ஹல்லேலூயா. உப்புத்தூணாய் மாறினாள். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பதாக நடந்ததான காரியம் இன்றைக்கு அந்த உப்புத்தூள் இருக்குது. ஹல்லேலூயா. உப்பை நம்ம கரைச்சோன்னா 2 நிமிஷத்துல சுத்தமாக கரைஞ்சி போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அதுக்கு உப்புத்தூள்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உப்புத்தூள் ஆனாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை மழை பெஞ்சிருக்கும், பனி பெஞ்சிருக்கும், ஏதேதோ நடந்திருக்கு. ஹல்லேலூயா. இன்றை வரைக்கும் அந்த தூள் நின்றபடியே நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் போகிறவங்க எல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஹல்லேலூயா. லோத்தனுடைய மனைவியுடைய அந்த சிலை. ஹல்லேலூயா. சிலையா நிற்கிறது பாவம் அப்படின்னு சொல்கிறத செய்யும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த சொல்ல வர்றது என்னன்னா, தேவ திட்டத்துக்கு மாறாக செயல்படுகிறதான ஒரு மனிதனுடைய கண்கள் அழிவுக்கு நேராக போகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் தான் சொல்கிறாரு, எனக்கு ஏன்ப்பா வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வலதுபுறம் போகிறா, நான் இடதுபுறம் போகிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு சௌதிப்பட்ட இடத்துல நீ போ அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆபிரகாம் வயசில் மூத்தவர் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை இந்த லோத்து கேட்டிருக்கலாம், நீங்களே சொல்லுங்கய்யா நான் ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆண்டுகிட்டையாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் கேட்காம அவனுடைய கண்கள் பார்த்தது என்னன்னா, செழிப்பையும் அந்த ஆசீர்வாதங்களை பார்த்தபடியினால, இவைகளை பார்த்தவர் சென்றபடியினால அந்த சோதோம் குமார பட்டணமே அழிக்கப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மனைவி உப்புத்தூணாய் மாறக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவானது. ஹல்லேலூயா. இந்த லோத்தனுடைய பிள்ளைகளும் அந்த லோத்தும் பார்த்தீங்க அப்படி மலையில குகையில வாசம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு குகையில வாசம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாமே அழித்து நிர்மூலமாக்கப்பட்டது. இப்போது அப்பாவும் பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த இந்த தகப்பன் பிள்ளைகளுக்குள்ளாக தவறான உறவின் நிமித்தம் உருவானதே மோவாவியர், அம்மோனியர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் இன்றை வரைக்கும் பிரச்சனைக்கு உரியவங்களா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நான் சொல்றேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கண்கள் இன்றைக்கு செழிப்பை தேடி பார்க்குது. ஹல்லேலூயா. செழிப்பான காரியங்கள் நமக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்கள் விரும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 121:1-2 வசனங்களை வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை வரும் கண்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா தேவனாகிய கர்த்தரை அறிந்ததான இந்த ஆபிரகாம் லோத்து, இந்த லோத்து கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியதான ஒரு மனிதன், அந்த செழிப்பை பார்த்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில இழந்து போகக்கூடியதான எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்கள் எதை பார்க்குது? ஹல்லேலூயா. எங்கேருந்து ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எங்கிட்டெல்லாம் திரும்பி பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த மனுஷாலா கேட்டால் கொஞ்சம் கிடைக்குமா, அந்த மனுஷாலா கேட்டால் கொஞ்சம் கிடைக்குமா, ஹல்லேலூயா, அவரை கேட்டால் கிடைக்குமா, இவரை கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதைத்தான் பார்க்குறோமே தவிர, வானத்தை பூமியை உண்டாக்குற கர்த்தருடைய கண்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக நம்முடைய கண்கள் இன்னும் அவரை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்தாசை அவர்கிட்டே தான் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உதவி அங்கேருந்து தான் வரணுமே தவிர மனுஷன்கிட்ட இருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மனுஷனுடைய உதவி விருதா. ஹல்லேலூயா. என்னக்குனாலும் சொல்லி தான் கட்டும். கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் தாண்டா உனக்கு கொடுத்தேன், நீ அதனால தான் நீ பெரிய ஆளாக வந்த அப்படின்னு சொல்லி காட்டத்தான் செய்வோம், சொல்லி காட்டத்தான் செய்வோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:4-5 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:4-5. பறந்து போ. ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இல்லாத பொருளுக்கு நம்ம ஏங்கி தவிச்சு, ஹல்லேலூயா, அப்படி நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்பட வேண்டாம்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. நமக்குண்டானதை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நம்ம போகும்போது இல்லாமல் போகும் பொருள்மேல் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செழிப்பை தேடுறோம், ஐஸ்வர்யத்தை தேடுறோம். நம்முடைய கண்கள் அங்கிட்டும் எங்கிட்டும் பார்த்து எதை வாங்குறது எதை செய்யறதுன்னு சொல்லிட்டு அதைத்தான் நம்ம தேடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செழிப்பை தேடி நாம் இருக்கிறதான இடத்தை விட்டு போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, எங்கேயோ அலைந்து தெரியாதபடிக்கு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தின் பூமியை உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறபடி இந்த நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய நீங்களும் எதையோ நாம் பார்க்காதபடிக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனை மட்டும் பார்க்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 123 சங்கீதம். ஒன்றிலிருந்து பரலோகத்தில் 1வது வசனம். எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே
உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கம் செய்யறதுக்கு ஒருவேளை நம்மளை மோல்டு பண்ணி தான் தர முடியும். ஹல்லேலூயா. நம்ம தேவன் விரும்புகிறதான அந்த அந்த ட்ராக்கில் வரும்போது தான் ஒருவேளை தேவன் அதை நமக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அது நாட்கள் செல்லலாம், காலங்கள் செல்லலாம், மாதங்கள் சொல்லலாம், வருஷங்கள் செல்லலாம். ஹல்லேலூயா. அதுவரையிலும் அவருடைய கண்ணை மட்டும்தான் நம்ம நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் செய்யும் வரைக்கும், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு காலம் ஆனாலும் சரி அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்க இப்படி சொன்னீங்களே, நீங்க எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை மட்டும் நம்ம நோக்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த காரியங்களை நம்ம செஞ்சாலும் தேவனுடைய இரக்கத்திற்காக, அவருடைய உத்தரவுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளாம் அவசரப்பட்டு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேடணும் அப்படின்னா ஹல்லேலூயா, அதன் முடிவு இழப்புகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்த்து அடுத்த பகுதிக்கு டைம் இருந்தால் போகலாம். ஹல்லேலூயா. கண்களினால கெட்டு போனது சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வீடுகளில் வாசிக்க உங்களை அன்பாக கேட்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை. ஹல்லேலூயா. பிள்ளைகள் இல்லாதிருந்த மனோவா குடும்பத்துக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்க சித்தம் கொண்டு கர்த்தருடைய தூதனானவரை அனுப்பி இந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தையை கொடுப்பே என்று சொல்லி அந்த மனோவாவுடைய மனைவிக்கு கர்த்தர் தரிசனமானார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லும்போது அவரே தான். ஹல்லேலூயா. தரிசனமாகி சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், அந்த குழந்தையை நீ எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நீ அந்த குழந்தையை கருவில் சுமக்கும் போது அவள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலா நீ திராட்சரச 3வது வசனத்திலே வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாக்கி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பிராத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனையா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளை எப்படி இருக்கும், அந்த பிள்ளை கற்பம் தரித்து அது வளரும் போது அந்த தாய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான எல்லா காரியங்களையும் அங்கே கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீட்டானது எதையும் நீ சாப்பிடாத, திராட்சை ரசம் மதுபானம் எதையும் நீ சாப்பிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவான். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். ஆகையினால நீயும் அப்படிப்பட்டதான தீட்டான காரியங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி பிரதிஷ்டையின்படியாக நசரேயனாக பிறப்பிலிருந்து தேவன் சொல்லி பிறந்ததான அந்த சிம்சோன், அவர்களுக்கு பிறந்ததான குழந்தை சிம்சோனாக இருக்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து அது திருமணத்தை செய்யக்கூடியதான அந்த சூழ்நிலை வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா,
14ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டு அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. இந்த கண்டு கண்டு அப்படிங்கிறதான வார்த்தையை எங்க கண்டு? கண்ணால தான் காண்றோம். ஹல்லேலூயா. இதில் எத்தனை இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. குறித்து கொள்கிறவர்கள் நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11:1 பெலிஸ்தரின் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டு. 14:2 ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும். 14:3 அவன் தாயின் தகப்பன, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் போய் பெண் கொள்ள வேண்டியதென்ன? சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்றான். 14:7 அவள் சிம்சோனின் கண்களுக்கு பிரியமாய் இருந்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன அதை கூட அதை குறிச்சிருங்க, அப்புறமா நான் அதை சொல்றேன். நியாயாதிபதிகள் 16:1 நியாயாதிபதிகள் 16:16 பின்பு சிம்சோன் போதும். சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு கண்டார். நியாயாதிபதிகள் 16:4 அதற்கு பின்பு அவன் சோரைக்கு ஆற்றங்கரையில் இருக்கிற தெரிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாய் அங்கே அவளை கண்டு சிநேகமாய். ஹல்லேலூயா. 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 கண்டு கண்டு கண்டுன்னு சொல்லி நிறைய கண்டு இருக்குது. கண்களால் கண்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணுக்கு பிரியமானது இந்த சிம்சோன் பார்க்குறான். இது என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்திய பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு நசரேயனாக அழைக்கப்பட்டதான இந்த சிம்சோன் அவருடைய பிரதிஷ்டையை மறந்து தேவ பிள்ளைகளிடத்திலே பெண் கொள்ள வேண்டியதான மனிதன் இன்றைக்கு பெலிஸ்திய ஜனங்களோடு அவங்க உறவாடி அந்த பெண் அவருடைய கண்களுக்கு பிரியமாய் இருப்பதை கண்டு அந்த பெண்ணை திருமணம் பண்ணும்படியாக அவர் செய்யப்பட்டார். ஹல்லேலூயா. 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 பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விடுதலெல்லாம் போட்டாங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சா, எல்லாம் பண்ணான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 20வது வசனம் 14:20 சிம்சோன் பெண் ஜாதியோ என்றால் அவனுடைய தோழர்கள் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நியமிக்கப்பட்டதான பெண் இவள். ஹல்லேலூயா. ஒரு நசரேயன் அவருடைய கண்களுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது ஹல்லேலூயா அந்த கண்ணுக்கு பிரியமானது இன்னொரு இடத்துக்கு போயிடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கண்களுக்கு பிரியமான காரியங்கள்லாம் நம்ம விழுந்து விடாதபடிக்கு இன்றைக்கி அநேகர் வரல, வலிமை பிள்ளைகள்லாம் வரல, பையன்கள்லாம் வரல. அதனால் இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது நான் யோசித்தேன், வலி பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். அதனால் அப்புறம் திரும்ப சாயங்காலம் இதில் யூடியூப்பில் போடுறதுனால சரி பார்க்காம இருக்க மாட்டாங்க, கொஞ்சமாவது பார்ப்பாங்க. சரி பார்க்கட்டும், என்னதான் நடந்தாலும் சரி, என்ன அடித்தாலும் மனம் திரும்புறது தான் திரும்பும். ஹல்லேலூயா. மாற்றம் உண்டாகணும்னு விருப்பப்படுறவங்க தான் மாற்றத்தை விரும்புவாங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம பேச வேண்டியது பேசிடுவோம், அதுக்கு மேலே கர்த்தர் பார்த்துக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு சிம்சோனை போல தன்னுடைய கண்களுக்கு பிரியமானதை பார்க்கிறதான ஜனங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால சபைக்குள்ள தேவனுக்கு பிரியமானத இல்லை,
எனக்கு பிரியமானதை, என் கண்ணுக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி துணித்து செயல்படுகிறதான ஒரு கூட்டம் சபைக்குள்ள இன்னைக்கு இருக்குது. ஹல்லேலூயா. ஆகையினாலதான் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டானதான அசுசி நீக்கப்படத்தக்கதாக அந்த பூர்ணமான பரிசுத்தத்துக்குள்ளாக நீங்களும் தான வர வேண்டுமே. ஆனால் இந்த கண் பார்க்கிறதான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் துடிக்காதபடிக்கு, நாம் அதற்கென்று செயல்படக்கூடாதபடிக்கு இந்த கண்களையும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நான் அதான் கேட்டேன். இப்போ கடந்த நாட்களில் சின்ன பிரச்சனைகள் வந்தபோது அதான் நான் கேட்டேன், இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன தைரியத்தில் எடுத்திருப்பாங்க, என்ன எண்ணத்தோட எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக பரிசுத்தமும் உண்மையுமா இருக்கிற ஒரு கூட்டத்தை எங்கேயும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால் எல்லாரையும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுகளில் எதையாவது தப்பு கணக்கு ஒன்று போட வேண்டாம். ஹல்லேலூயா. என்னென்னா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் செய்து வந்ததான பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த மாம்சத்தினுடைய கிரியைகளும் மாம்சத்தினுடைய அடுக்குகளும் நீங்கத்தக்கதாக நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அந்த ஞானஸ்நான சத்தியத்தில் நம்மை உட்படுத்தும் போது அந்த அந்த அடுக்குகள் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் அந்த நீர்ல மூழ்கி போகிறது போல காலையில முழுகி எழும்பும் போது ஒரு புதிய மனுஷனாக உருவெடுக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதான அந்த பரிசுத்தத்துக்காக நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்டதான உணர்வுள்ள இருதயத்தோடு ஞானஸ்நானம் எடுத்தாங்களா? இல்லை. எல்லாரும் சொல்றாங்க எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி நான் பிள்ளைகளை கேட்கவும் செஞ்சேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதிஷ்டையோடு உடன்படிக்கையோடு ஞானஸ்நானம் எடுக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகள்ல ஒருவேளை நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், நம்ம கண்ணை மூடிக்கிட்டே நடக்க முடியாது. ஒரு சில குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், ஒரு சில பார்வைகள் ஒருவேளை வித்தியாசமாய் வந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி பரிசுத்தமாகிறதே ஒரு விசுவாச பிள்ளைக்கு அழகாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அப்படியே விட்டு கண்டினியூ பண்ணும்போது அநேக பாவங்கள் நம்மிடத்தில் வந்து அமருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஏனென்று சொன்னால் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அந்த சரீரத்தை அழித்து போடுகிறதான பல பாவங்கள் நமக்குள்ள கடந்து வர்றதுக்கு இந்த கண்ணே காரணமாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. 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 பிள்ளைகளை பெற்று காலேஜில் திருமண வயதில் திருமணமான பிள்ளைகளை வைத்திருக்கிற எத்தனையோ ஆண்களும் பெண்களும் தேவையில்லாமல் நடக்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா, இந்த பாசமா ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சபையை கெடுக்கும்படியாக சத்துருவாகிய சாத்தான் அவன் ரொம்ப விழிப்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து இந்த கொஞ்ச காலத்தை அவன் ரொம்ப பிஸியாக வேலை செய்கிறான், டே அண்ட் நைட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் தானும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டே நம்மக்கிட்ட வரவே மாட்டேங்குது. ஆட்கள் சீக்கிரமாக வருவார், நம்மளை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான எண்ணம் நமக்குள்ள வரவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அதுக்கு பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறபடினால அவன் என்ன பண்ணுறான், நம்மளை வச்சு எல்லா காரியத்தையும் செய்கிறான். வெளியே நடந்தால் பரவாயில்ல, ஹல்லேலூயா. உள்ளே நடக்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், நான் முதல் நாளே சொல்றேன், என்னுடைய இளம் வயதில் படிக்கிற காலங்களில் இல்லாத அநேக பாவங்களை இன்றைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க
இதெல்லாம் படிக்க போகுதா, என்ன பண்ண போகுதுன்றது தான் தெரியும். என்ன கேட்டால் ஸ்கூலுக்கும் போக வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம், நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்ட்டு யாரைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மேலும் மேலும் கொஞ்சி பாராட்டி சீராட்டி தாளாட்டி திரும்பவும் படிக்க வைக்க போனான்னா வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடாமா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டுக்குள்ளேயே போட்டு கசவ மணிப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அதெல்லாம் 18 வயசு தாண்டணும். அதுக்கு முன்னால் ஓடுதுன்னாக்கா யார் யார் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அதுக்கு மேலே நமக்கு தொந்தரவு இல்லாமல் போய் அதுக்காக தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என் கண்ணுக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஏசுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகளும் நம்ம சபையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை மறுதலித்து கண்ணுக்கு கண்டவனை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு யாராவது அப்படி கண்ணில் பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. அதை நம்ம பார்த்துட்டு சொல்லாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ரத்தப்படி நம்மக்கிட்ட ஆண்டவர் கேட்பார், அந்த கணக்கை நம்மக்கிட்ட கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், ஆனாலும் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படும், ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு 2-3 நாளைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தெளிவை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நம்முடைய சபைக்குள்ள கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பிள்ளைகள் அப்படிப்பட்டதான தப்புகளை செய்யறதுக்கு பெற்றோர்கள் நம்ம ஒத்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனியாக பிள்ளைங்க வீட்டில் விட்டுட்டு தாய் எங்கே போகுது? தகப்பன் வேலைக்கு போயிட்டான். பிள்ளைங்க தனியாக உட்கார வச்சுட்டு இந்த தாய் எங்கேயும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. இல்லையா, கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்க தூக்கி நீ உன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குப்பை. இந்த குப்பையை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. யார் ஒன்றும் முத்தி போன ஆட்கள்லாம் கிடையாது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, 7, 8, 9 படிக்கிற பிள்ளை பண்ணுற அக்கறம். ஹல்லேலூயா. வெளியே நடந்தால் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே நடக்கும் போது தான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்ணுக்கு இனியதை கல்யாணம் பண்ண எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சிருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இன்னை வரைக்கும் உண்மை தான் இருக்குது. ஹல்லேலூயா. அது இன்னை வரைக்கும் டேஞ்சராக தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. இந்த கண் நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிம்சோனுடைய சூழ்நிலையை பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் அதிகாரம் 21வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். அதனால அதை சொல்லிட்டு போறேன். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இப்போ எந்த கண்ணால் பாவம் செஞ்சானோ அந்த கண்கள் பிடுங்கப்பட்டு. ஹல்லேலூயா. வேற எல்லா நிறைய காரியங்கள் இருக்குது. சிறைச்சாலையில் வச்சதான நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க வேதாகமத்தில். ஆனால் ஒருத்தருக்கும் கண் பிடுங்கப்பட்டு சிறைச்சாலையில் கட்டி வச்ச மாதிரி வேதத்தில் சொல்லலை. யாராவது இருக்காங்களாப்பா? ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? இல்லை. ஒருத்தர் எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் அடிமையாக கொண்டு போயிட்டான். ஆனால் அவங்களெல்லாம் கட்டி வச்சாங்க. சிறைச்சாலையில் உள்ளால சாப்பாடு இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்களுடைய கண்களை பிடுங்கிற மாதிரி வேதத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சிம்சோ நசரேயனாய் இருக்க வேண்டியதான ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்டதான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியதான ஒரு மனிதன். இந்த மனிதன்
தேவனை விட்டு பின்வாங்கி அவருடைய கண்களுக்கு இனிமையான காரியங்களை பார்த்து கண்கள் விரும்புகிறதை செய்கிறதுனால அந்த கண்களை பிடுங்கி போட செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், இது அவருக்கு தெரியாமலா நடந்திருக்கும்? அந்த கண்ணை பிடுங்கிறதுக்கு இல்லாமல் அவனை வச்சிருக்கலாமே, ஆண்டவர் நினைச்சிருந்தான். ஹல்லேலூயா. வேணா அடித்து தொங்க விட்டுருக்கலாம், இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கண்ணு தான் அவன் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டபடியினால இந்த கண்ணை முதல்ல பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி போட்டான். ஹல்லேலூயா போட்டார்கள். ஹல்லேலூயா. அவன் வேலையை பாருங்க, அவன் எப்பேற்பட்ட பலசாலி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு பலசாலி. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் அதிகாரங்கள் எல்லாம் வாசிங்க அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட பலசாலியான ஒருவனை இப்போ மாவரைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சின்னா ஐயாவுடைய அம்மா, அவங்க டியூட்டி என்னென்னா ரிட்டையர்ட் ஆன பிறகு வீட்டில் அரிசியெல்லாம் ஊறப்பட்டிருப்பாங்க. காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் வச்சுட்டு சொல்லிட்டு போவாங்க, அவன் ஒரு 2 மணிக்கு மேலே மாவு கொஞ்சம் அரைச்சி வச்சுருங்க. அரைக்கிற வேலை ஒன்று தான், அதை சுத்தம் பண்ணுறதை நாங்கள் பார்த்துக்குறோம், தண்ணியை மட்டும் ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா வெள்ளம் கெட்டு போனதுனால வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், பாவம் மெல்ல உட்காந்து இந்த மாவை அரைச்சிட்டு உட்காருங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. சூழ்நிலை பாருங்க, மாவரைக்கப்பட்டிருக்குதான் ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. கண்கள் தேவனோடு உடன்படிக்கப்பட்டதான இந்த கண்கள் மாறுபாடான காரியங்களை, தேவன் விரும்பாத அசுத்தங்களை பார்க்கும்போது, நம்முடைய கண்களுக்கு இன்பமானதை இனிமையானதை பார்க்கும்போது இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வர காரணமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். நீதிமொழிகள் 4. போதும். 25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஹல்லேலூயா. என் மகனே, வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, யோபு 31:1 வாசிப்போம். என் கண்களோடு உடன்படிக்கப்பட்டதான் ஒரு கன்னிகை மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அவன் பல குற்றங்களை எல்லாம் சொல்கிறான் அவர் மேலே. இந்த பிரச்சனையெல்லாம் வர்றது காரணம் அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோபை குற்றம் சாட்டுறதுனால அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என் கண்களோடே உடன்படிக்கப்பட்டதால நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருக்க இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிப்போம். உனக்கு நலமாய் இருக்கும். ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகன் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவது பார்க்கலும் உன் அவை உங்கள் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாய். ஹல்லேலூயா. கண்ணை அடங்கவே இல்லைன்னாக்கா கண்ணை பிடுங்கி எரிந்து போடு அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு இருந்தது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் இது இயேசு சொல்கிறதான வார்த்தை, அவர் சொல்கிற உபதேசம். ஹல்லேலூயா. அவர் மரித்த பின்பு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம கண்ணை பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணில் ஒரு மறுரூபம் உண்டாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலிருந்து நாம் மாற இந்த கண்களை
தேவன் பரிசுத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. தேவன் விரும்பாத அசுத்தங்களை நாம் கண்களினால பார்த்து சரீரத்தில் அசுசியை உண்டு பண்ணாதபடிக்கு, பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சத்துருவாகிய சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து விசுவாசத்தில் இருக்கிறதான, பரிசுத்தத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை விழத்தள்ளும்படியாக அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழிற்பெயர்றேன். சொல்லட்டுமா வேண்டாமா? இன்னும் ஒன்று டைம் சொல்கிறேன், 20 நிமிஷம். அடுத்தது செவிகளில் பரிசுத்தம். செவிகளில் பரிசுத்தம். நீதிமொழிகள் 22, 17, 18 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 22, 17, 18. இன்பமாயிருக்கும். செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இதயத்தில் வை, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து, அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்டு, ஹல்லேலூயா, ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு எங்கே கேட்கணும்? காதில் தான் கேட்கணும். செவிட்டு காதுக்கு ஒன்றுமே கேட்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் காது நல்லா கேட்குது, அப்படி தானே? ஆமாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11, 18, 12 வசனங்களை வாசிப்போம். வசனங்கள் தான் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமான். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அவரஞ்சி பூசணத்துக்கும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சொன்னதான வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பணங்களுக்கு சமானம். ஹல்லேலூயா. தங்கத்துக்கு விலை என்னமோ நேரத்துக்கு சும்மா அந்த இதில் உருட்டிகிட்டு இருக்கும்போது அதுங்க செய்தியை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா சும்மா நமக்கு தான் கண் அவ்வளோ பவராக இல்லையே, அதனால் இந்த தங்கத்தினுடைய விலை சொல்கிற ஒரு இது அதில் வந்தது. சரி, என்னமோ தங்கம்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா 1,00,000 எவ்வளோ? 31. ஹல்லேலூயா. அடப்பாவிகளா. ஹல்லேலூயா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இந்த வசனத்தை நான் இது பண்ணி வச்சேன். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பழம். வெள்ளி என்ன விலை என்னென்னலாம் நமக்கு தெரியாது, சரி காலத்தில் போயிட்டு போகுது. ஹல்லேலூயா. வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பழம். நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் அது ஒரு 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 25 பவுனாவது இல்லாமல் ஒரு பழத்தை செய்ய முடியாது. கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருந்ததுன்னா சும்மாவும் வைக்கலாம். சும்மாவும் 2 பவுன் 4 பவுன்லையும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக வைக்கணும்னா அவ்வளோ தேவை. ஹல்லேலூயா. அப்போ ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிறதான வார்த்தையை கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நம்ம வழி தப்பி போகிற நேரத்தில் அவங்கள பார்த்து நம்ம சொல்லும்போது இந்த வழி உனக்கு சரியில்லை, இந்த வழியை விட்டு மாறி நடன்னு சொல்லி சொல்கிறதான வார்த்தை தேவனுடைய வார்த்தை பொற்பழங்களுக்கு சமானமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டால் நன்றல். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னாங்க, அதனால் உபத்திரவம் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நல்ல வார்த்தைகளையும் புத்திமதிகளையும் கேட்கறதுக்கு சபையில் மக்கள் இல்லை. பாவம், கொஞ்சம் ஒரு கூட்டம் இருக்கிறதால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமாம், உங்களை எல்லாரும் தான் முதல்ல சொன்னேன், உங்களையே குற்றப்படுத்துகிற மாதிரி யாரும் நினைக்காதீங்க. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு புத்தி சொல்ல உங்களை அன்பாக கேட்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு வசனம் இருக்குது. சங்கீதம் 141 5வது வசனம். சங்கீதம் 141 5. நீதிமான் என்னை தயவாய் குத்தி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளின்
நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. யார் சொல்றது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், நீதிமான் என்னை தயவாய் குத்தி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நீதிமான்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள், மூப்பர்கள் சொல்கிறதான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த காதுகளில் அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படியே தங்களை மாற்றி அமைக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அல்லல் தட்டாதபடி, கடிந்து கொள்ளுதலை வெறுத்து விடாதபடிக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து தங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் சொன்னதான வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுகனுக்கும் கடுக்கனுக்கும் அவரஞ்சி பூசணத்துக்கும் சரி. ஹல்லேலூயா. பொற்கடுக்கன், கடுக்கன், அவரஞ்சி பூசணம், நெக்லஸ். ஹல்லேலூயா. எங்க பசமா பார்த்தீங்க? ஹல்லேலூயா. அவரஞ்சி அப்படிங்கும் போது அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, கழுத்தணி அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் புக்கில் படித்ததுனால சொல்கிறது, மற்றபடி எனக்கு இதில் எல்லாம் ஒன்று எடுக்க தெரியாது, பார்க்கவும் தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, புத்தி சொல்றது கடிந்து கொண்டு ஞானமாய் புத்தி சொல்கிறவங்கள தேவனுடைய வசனம் இப்படி ஒரு ஹைலைட் பண்ணி வச்சிருக்கு. ஹல்லேலூயா. புத்தி சொல்கிற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாலாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. புத்தி சொல்லணும், ஞானமாய் கடிந்து கொண்டு. ஹல்லேலூயா. ஞானமாக சொல்லணும், ஞானமாக சொல்லணும். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அது வச்சு அவங்க பிழப்பாச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வசனத்தை வாசிப்போம், நீதிமொழிகள் 28:9. இதை பற்றி நான் ரொம்ப இப்போ நல்ல வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபமும் ஆர்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நான் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், தலைகீழாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவேன். வேதம் அதைத்தான் சொல்லுது. ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதவனுடைய செவியை, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. வேதத்தை கேட்க மாட்டேன், ஆனால் 40 நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்கும் போது தான் அந்த சத்தியத்தினால ஒரு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றணுங்கிறதான எண்ணம் நமக்குள்ள உருவாகுது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுவே கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. 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 நீதிமொழிகள் 1:33 வாசிப்போம். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் மிக்கனவன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஹல்லேலூயா. 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 ஆகவே இந்த நாட்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அமைதியான ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காதுகளையும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம உடன்படிக்கை பண்ணி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா. காதுகள் கேட்கக்கூடாதது கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம செய்யக்கூடாததை இந்த காதில் கேட்குறோம். ஹல்லேலூயா. சினிமா பாடலில் கேட்கறது, ரட்சிக்கப்பட்டுட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஆலயத்துக்கு வர்றோம், திருவந்து பந்தியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. திருவந்து பந்தியில் இருந்துட்டோன்னா எல்லா பாவமும் போன மாதிரி நினப்பு புழப்ப கெடுக்கும். இங்கே கிடந்து குவான்னு அடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியது தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம விசுவாச பிள்ளைகள் அநேகருடைய ரிங்டோனே சினிமா பாடல்.
இந்த வந்து குப்பை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த குப்பை பேக்கில், அதுக்கு எவ்வளோ முதல்ல பேக்கில். ஹல்லேலூயா. நல்லதும் இருக்குது, நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டது ஏராளம் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம கையில், நம்ம கண்ட்ரோலில் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் வெளியில் கேட்கறதுக்கு இல்லாமல் ஒன்று மாட்டிக்கிறாரோ வைத்தியரப்ப இது சரி. போகும்போது பார்த்திங்கன்னா, ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் வருதுங்க. அப்படி தான் வருது. காரில் வந்தாலும் நமக்கு பயமாக இருக்குது, வந்து கொண்டு விட்டுருவானோ அப்படின்னு சொல்லி பார்த்து பாப்பா அப்படின்னு நாம் வேற கத்த வேண்டியதாக இருக்கு. ஹல்லேலூயா. வெளியில் போகிறவனை பார்த்து நம்ம இப்படி ஆக்ரோஷப்படுறோம். உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா. எங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் சினிமா பாட்டு தாங்க கேட்குறோம், சினிமா இசைகளை கேட்குறாங்க. அப்படியே சிலது என்னன்னாக்கா இசை கேட்குறாங்க, இசை மட்டும், பாட்டு கேட்கல, நாங்கள் இசை கேட்குறோம். ஏன் உனக்கு வேறு இசையே இல்லையா? இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசை கேட்குறாங்க, ரிங்டோன் வச்சுக்கிறோம், அடித்தாக்க எப்பாவது ஒரு நேரம் தான், ஒரு சிலதுக்கெல்லாம் நான் அடிக்கிறேன், ரொம்ப ரேர். அப்படி அடிக்கும்போது சினிமா பாட்டு பாடு. ஹல்லேலூயா. காதில் சினிமா பாட்டு கேட்குறது, சினிமா பாடல்களை நம்ம ரிங்டோன் வச்சுக்கிறது, இதெல்லாம் தவறானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை மாற்ற கத்த நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து ஒருத்தர் சொல்லி தான் மாற்றணும்னு கிடையாது, தானாக வர வேண்டிய மாற்றம். ஹல்லேலூயா. அதான் என்ன ரட்சிப்பு, என்ன மனம் திரும்புதல், என்ன ஞானஸ்நானம்னு கேட்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்ததான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு திருவந்த பந்தியில பயம் இல்லாமல் வந்து உட்கார்றாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், மாதம் மாதம் வந்து உட்கார்றாங்க. நான் எங்கே வேணாலும் போவேன், எதை வேணாலும் செய்வேன், ஆனால் ஞானஸ்நானம் நான் எடுத்துக்கிட்டேன், அதனால் திருவந்த பந்தியில் நான் உட்கார்றேன். துணிகளாம். ஹல்லேலூயா. 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 இந்த துணிகரமான செயல்பாடுகள் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உபவாச நாட்களில் ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்முடைய சபையில் வைக்க வேண்டியதான கட்டத்தில் இருக்கிறோம். ஆகையினால ஒரு சில காரியங்களை பரிசுத்தத்துக்கு நேராக இருக்கும்படியாக ஒரு சில காரியங்களை நாங்கள் செயல்படுத்தும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் அதுக்காக வேகப்பட்டு எங்களை திருப்பி கேள்வி கேட்கறத விட என்ன காரணத்துக்காக செஞ்சீங்கன்னு எங்களை கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒருவேளை மனசுக்கு சங்கடமாக தெரியணும். ஹல்லேலூயா. மனம் திரும்பணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டுறேன். அடுத்த பகுதிக்கு வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை சபை இருக்குது? 7 சபை. 2 அதிகாரத்தில் 7 சபை இருக்குது. ஹல்லேலூயா. இந்த 7 சபைகள்லையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். சபையுடைய குறைகளையும் நிறைகளையும் ஆவியானவர் யோவான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு கடைசியா சொல்றதான வார்த்தை, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையினுடைய நிறை குறைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியர்களாகிய நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் பேசும்போது நமக்கு அது மனசு கஷ்டமா இருந்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்டு மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 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 இந்த கடைசி கால சபைக்குள் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறதான காலம், சத்தியத்துக்கு செவியை விளக்குறதான காலம், சத்தியத்தை பேசுகிறதான சபையில கூட்டத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசப்படும் போது உபவாச ஜெபத்துல வர்றவங்களும் வராம போயிருவாங்க. ஹல்லேலூயா. 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 அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 100 பேர் வந்து உட்கார்ந்து கேட்டு ஒன்றும் பயன் இல்லாம போகிறத விட 10 பேர் 15 பேர் வந்து உட்கார்ந்து சத்திய வசனத்தை கேட்டு ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு அப்படின்னா அதுதான் வெற்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த வெற்றியை இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. 10 பேர் 15 பேர் அதில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதான இருதயங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அதை சபைகளில் செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அந்த விடுதலையாக்கப்படத்தக்கதாக அந்த சத்தியத்தை நம்முடைய செவிகளில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அவர்களை பத்திரப்படுத்தத்தக்கதான சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு மன திரும்புதலை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவதியே என்று கூப்பிடுகிறதான அழைப்பின் சத்தத்தை கேட்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், ஒரு நீதி உண்டாகட்டும். கர்த்தருக்கென்று நாம் அடிமைப்பட கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருடத்துல கர்த்தருடைய சபைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதையவும் நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 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 இந்த வாக்கு தத்தத்தை எடுக்கும் போது இந்த வசனம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உபவாச ஜெபத்துக்காக என்ன வசனம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் ஜெபத்தில் அதிகமா போகணும், கடைசி நாட்கள்ல கடைசி வாரங்கள்ல சபையில பேசணும் அப்படிங்கிறதான அநேக காரியங்கள். நீங்க சர்வீஸ்ல வாக்கு தத்தங்களை இது பண்ணணும், வாக்கு தத்தங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான காரியங்கள், அவைகளை ஜெபத்தோடு எடுப்பது, இப்படிப்பட்ட நிறைய வேலைகள் இருந்தபடினால இதெல்லாம் முடிச்சுட்டு அதை போட்டு குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கும் போது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றும் சாதாரணமா நம்ம சும்மா ஏதோ மனசுல தோணுனதை ஒன்றை தூக்கிட்டு வரது கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்ததை ஜெபித்து தேவனதை வெளிப்படுத்துகிறாரோ அந்த வார்த்தைகளை தேவ சபைக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனத்திலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. 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 மணவாளனாகிய கிறிஸ்து வரும்போது என் பிரியமே ரூபவதியே எழுந்துவான் சொல்றதான சத்தத்தை நாம் கேட்க நம்முடைய காதுகள் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். தான் அது யோசனைக்கு வந்ததுனால சொல்றேன், அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஆம், 50வது வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்படுதலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாக இருப்பதனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் அதற்கு பின்பு மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த எக்காலம் தொனிக்கிற சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இந்த சரீரத்தினுடைய கேடுபாடுகள் நீங்கி பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்போது மாத்திரமே பரிசுத்த தெய்வத்தை நாம் தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வத்தை தரிசிக்கிறதுக்காக தான் உலகத்துல இந்த கிறிஸ்தவங்கிற போர்வையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அது வெறும் போர்வையா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் தேடி வரும்படியாக ஹல்லேலூயா புறம்பான மனுஷனான அது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது மாத்திரமே பரிசுத்த தெய்வத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 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 கிறிஸ்து பிளஸ் அவர் கிறிஸ்தவர்
கிறிஸ்து அவளுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அவளுக்குள்ள இருக்கு அப்படின்னா தான் அவள் கிறிஸ்தவ. அவர் இருந்தாதான் அவர் கிறிஸ்தவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல மாறுகிறது நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம். ஹல்லேலூயா. இங்க வாங்க அங்க வாங்க அங்க மாதிரினா நாங்க இங்க பேச மாட்டோம். 1/2 மணி நேரத்துல நீங்க முடிச்சுட்டு போகலாம். இங்க நாங்க அவ்வளோ எல்லாம் அடிச்சு பேச மாட்டோம். நீங்க ஆகையினால இங்க வரலாம், நீங்க இருக்கிற வண்ணமாகவே இருக்கலாம். ஹல்லேலூயா. சொல்ல வர்றது புரியுதா? நீங்க எதை வேணும்னாலும் செய்யலாம். நீங்க சர்ச்சுக்கு மட்டும் வாங்க, எங்க இடத்துக்கு மட்டும் வாங்க. ஹல்லேலூயா. மந்தையா போய் உட்கார்ந்து இருக்கலாமே தவிர சத்தியம் அங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சத்தியமே தெரியலன்னாக்க எப்படி நம்ம விடுதலையாக்கப்பட முடியும்? எப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு போக முடியும்? ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த பசப்பான வார்த்தைகளை கேட்டு போயிடாதீங்க. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு செவியை விளக்காதபடி சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தூண்களாய் மாறணும் சபையில. ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறோம், பரிசுத்தத்துக்கு உண்டான காரியங்களை நம்ம கேட்கிறோம். நம்ம ஒரு தூணாய் நிற்கணும். ஹல்லேலூயா. சபை எந்த சூழ்நிலையில விழுந்து விடாதபடி, பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு நீங்களான தூண்களாய் மாறும்போது மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இவ்வளோ பரிசுத்த குலைச்சல் அப்படின்னா? எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னா, நிறைய வேற இந்த வசனத்துல நிறைய காரியங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தையே நான் எடுக்க காரணம் என்னன்னா, நான் எல்லா காரியங்களையும் பிள்ளைகள்கிட்டையும் சொல்றது கிடையாது. நான் சொன்னேன்னா எனக்கே கேவலமா இருக்கு, எனக்கே கேவலமா இருக்கு, எனக்கே கேவலமா. ஹல்லேலூயா. இப்போ 65, என்கிட்ட சொல்லும்போது 61. ஹல்லேலூயா. இப்போ 65, என்கிட்ட சொல்லும்போது 61 வயசு. ஒரு மறுமணம், திருமணம். ஹல்லேலூயா. பேரம்பேத்தியெல்லாம் பெற்று இந்த காலத்தில் இனி ஒரு கல்யாணத்தை பண்ணி என்ன பண்ண முடியும்? விசுவாசி. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், 23 வயசு, 21 வயசு, 27 வயசு, இதில் எல்லாம் தன் கணவனை ஆக்சிடெண்ட்டில், நோயில் பறிகொடுத்து எத்தனையோ இளம் பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பண்ண சாக பெறதுக்கு தான் இந்த குழப்பம். எனக்கு ரொம்ப ஒரு கோபம். என்ன ஒரு துணிகரம் இருந்தால் என்னகிட்ட சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தேவ சபை எவ்வளோ சீர்கேடாக போகுதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்லலை. ஹல்லேலூயா. ஆனால் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம இடம் கொடுக்குறோம். சத்திய வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான கிரியைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் நம்மை மீண்டும் ஒப்பு கொடுக்க கூடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் மீண்டும் அசுத்தங்கள்ல விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனுடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கெடுப்போம். Hallelujah, 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 hallelujah. தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு? கண்கள் பரிசுத்தமாக இருக்கா? இதெல்லாம் நம்ம பார்க்குது.
அழிந்து போகின்ற உலகத்துல இருக்கிறதான எல்லாமே அழிந்து போகிறது தான், எல்லாமே அழிந்து போகிறது தான், எல்லாம் அழிந்து போகிறது. ஆனா இதையே நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய கண்களை பறக்க விடுவான். ஹல்லேலூயா. அது கழுகை போல சிறகுகளை கொண்டு அது பறந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஆகவே அழிந்து போகிறதான உலகத்தினுடைய காரியங்களுக்காக நம்ம கண்களை ஏறெடுக்காதபடி ஒத்தாசை அனுப்புகிற தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அவர் இரக்கம் செய்கிற வரையில் நம்முடைய கண்கள் உத்தம தேவனை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் அர்ப்பணிப்போம், எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. என்னிடத்துல குற்றமில்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே என்னிடத்துல ஒரு குற்றம் இல்லை, ஒரு பாவம் இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, அதை பார்க்கல இதை பார்க்கல, போன இடத்துல நாங்க வந்ததையும் போனதையும் எல்லாம் பார்த்து குட்டி சுவரா போய் என்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய சரீரத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி, சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, சத்திய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய செவிகளை அடைத்து வைத்திருப்பதான சத்துருடைய வல்லடிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். கீழ்ப்படியாமை உண்டு பண்ணுகிற பிசாசுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால அகற்று போகட்டும். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் விட தங்களுடைய வாழ்க்கை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தங்களுடைய கண்களை கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்தில் உடன்படிக்கப்பட்டதான இந்த சரீரம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் சரீரத்தினால மாம்சத்தினால் ஆவியில் பட்டாவை அசுத்தப்படாதபடிக்கு ஆண்டவரே, அசுசிப்படாதபடிக்கு ஆண்டவரே, பரிசுத்த மாபுகளை பட்டாவே தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரக பாதைட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தங்களுக்கு நேராக இழுக்கிற சத்துருடைய வல்லடிகளை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீர் எடுத்து போட ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் விழுந்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்புகிற தேவனை நோக்கி மாத்திரம் பார்க்க ஆண்டவரே. எதிர்காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு கர்த்தரை மாத்திரம் பார்க்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம். கர்த்தரை விட்டு வழிவிலக செய்யதான கர்த்தாவே, சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாதபடி சத்தியத்துக்கு கீழ்ப்படி ஆண்டவரே, சத்திய வசனத்தை சத்தியமாய் போதிக்கிறதான அப்பா அந்த வார்த்தைகளுக்கு அந்த ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஏசப்பா தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிற பாராட்டும் ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏதோ வந்த போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு மனோரூபம் உண்டாகட்டும். சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்படுது மறுரூபமாக்கப்படத்தக்கதாக என் பிரியமே ரூபவதியை எழுந்து வா என்று அழைக்கிற சத்தத்தை நீங்கள் யாரும் கேட்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவருடைய வாழ்க்கை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா எங்களுடைய மனம் புதிதாகும்படி கர்த்தாவே, புதிதாகிறதுனாலே மறுரூபமாக கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி புதிதாக்கப்படுத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த கிருபை நிறைந்த எங்களை பரலோக பிதாவே பரிசுத்தமாக மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மாம்சத்தின் கர்த்தாவே ஆவியில் உண்டான அசுசை நீங்கத்தக்கதாக ஆண்டவரே பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த அவயவம் நீர் கொடுத்தவைகள் உமக்குரியவைகள் ஆண்டவரே. இந்த அவயவத்தை கர்த்தருக்கு நாங்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அப்பா நீர் சொல்கிறதை மாத்திர நாங்கள் செய்யத்தக்கதாக, நீர் விரும்புகிறதை மாத்திர நாங்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே, நீர் பேசுகிறதை மாத்திர நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அவயவத்தினால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தேவனுடைய நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடியான உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சத்திய வசனத்தை கேட்டு ஆண்டவரே அந்த விருப்பத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா விருப்பத்தோடு வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இருதயத்தில் அது பத்திரப்படுத்தி வைத்து ஆண்டவரே அதன்படி நடக்கத்தக்கதான கிருபைகளை கத்த தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியான உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன் கத்த நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலை கொடுத்து கத்த நம்முடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை தெய்வம் கத்த நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தருடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். கத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். வியாதிகள் நல்ல கத்தாவை பரிபூர்ண சுகத்தை கத்த தாரு. சங்கமிக்கு அற்புதமான சுகத்தை கத்த தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மேகலா அப்பாவுக்கு அற்புதமான சுகத்தை கத்த தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். செல்வராஜ் ஐயாவுக்கு அற்புதமான சுகத்தை கத்த தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரர் ஸ்ரீவன் பெரியசாமி கத்தாவை அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகத்தை சீக்கிரமாய் தாரு மாட்டுவது தேவகரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கத்தாவை. நம்முடைய நாம மகிமைப்படட்டும் கத்தாவை. தொடர்ந்து ஜெபிக்க தேவசனத்தை கேட்க தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உற்சாகத்தை நாவை கத்த தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவகரத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்ள கத்த ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.